டெல்லியில் புதிய அரசு பதவியேற்ற நிலையில் சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. முதல் நாளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளனர். டெல்லியில் பிஜேபி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை கடந்த வியாழக்கிழமை பதவியேற்றது. முதலமைச்சராக ரேகா குப்தாவும் 6 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு மற்றும் சபாநாயகரை தேர்வு செய்வதற்காக டெல்லி சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. டெல்லி சட்டப்பேரவையில் இடைக்கால சபாநாயகராக அர்பிந்தர் சிங் லவ்லி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா வெளியிட்டார். திங்கட்கிழமை கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தொடர்ந்து நாளை பிற்பகலில் புதிய சபாநாயகர் தேர்வு நடைபெறும். புதிய சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாளை மறுநாள் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா சட்டப்பேரவையில் உரையாற்றுகிறார். பின்னர் டெல்லியின் சிஏஜி அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். வரும் 26ஆம் தேதி துணை சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.